இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு புதிய ஊதிய ஒப்பந்தத்தை அறிவிச்சிருக்கு பிசிசிஐ. அதன்படி இதுவரைக்கும் A+ கிரேட்ல இருந்த ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி பி கிரேடுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பிசிசிஐல A+ கிரேடே இல்லை, அங்கே ஐஎஸ்டி வந்து ஏ தான். ABC இந்த 3 கிரேடை அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான வீரர்களோட புதிய ஒப்பந்தம் அன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி ஏ கிரேட்ல 3 வீரர்கள் தான் இடம்பெறாங்க. ஒருத்தர் சுப்மன் கில்லு, இன்னொருத்தர் ஜஸ்பிரித் பும்ரா, மூணாவது ரவீந்திர ஜடேஜா. இந்த 3 பேர் மட்டும்தான் ஏ கிரேட்ல இருக்காங்க. இவங்களுக்கு ஆண்டு ஊதியமா 5 கோடி ரூபாய் வழங்கப்படுது. இதுக்கு முன்னாடி A+ல 4-5 வீரர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு 7 கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்படுது. இப்போ அந்த A+ கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. இப்போ A+ல ஏற்கனவே இருந்த வீரர்கள் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் பி கிரேடுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. ஏன் நல்லா தானே விளையாண்டுருந்தாங்க, இந்தியாவுக்கு பல வெற்றிகள் எடுத்திருக்காங்க. கடந்த ஆண்டு T20 உலக கோப்பையை வின் பண்ணி கொடுத்த ரோஹித் சர்மா, அவங்கள ஏன் A+லேருந்து பிக்கு மாற்றினாங்க, ஏ கூட மாற்றலை அப்படின்னா, பிசிசியோட விதிமுறைப்படி ஒரு வீரர் 3 விதமான போட்டியிலையும் ஆட வேண்டும். அதாவது டெஸ்ட் போட்டி, ஒன் டே போட்டி, T20 இந்த 3லையும் ஆடுறவங்க மட்டும் தான் ஏ கிரேட்ல இடம்பெறுவாங்க. இப்போ ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் டெஸ்ட்லையும் T20லையும் ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்க ஒன் டேல மட்டும் தான் விளையாடுறாங்க. ஸோ அதனால அவங்க பி கிரேடுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ பி கிரேட்ல ரோஹித் சர்மா, விராட் கோலி, வாஷிங்டன் சுந்தர், KL ராகுல், முகமது சிராஜ், ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பந்த், குல்தீப் யாதவ், SSV ஜெய்ஸ்வால், இந்தியாவோட T20 கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர், இவங்களாம் பி கிரேட்ல வராங்க. இவங்களுக்கான ஆண்டு ஊதியமா 3 கோடி ரூபாய் வழங்கப்படும். இதுக்கப்புறம் சி கிரேட்ல அக்சர் பட்டேல், திலக் வர்மா, ரிங்கு சிங், சிவம் துபே, சஞ்சு சாம்சன், ஹர்ஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ் தீப், துருவ் ஜுரல், இப்போ விக்கெட் கீப்பராக இருக்கிற துருவ் ஜுரல், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, நிதிஷ் ராணா, அபிஷேக் சர்மா, சாய் சுதர்சன், ரவி பிஸ்னாய் மற்றும் ருத்ராஜ் கைக்வாட், இவங்க எல்லாருமே வந்து சி கிரேட்ல வராங்க. இவங்களுக்கான ஆண்டு ஊதியம் 1 கோடி ரூபாய். இப்போ இதுதான் இந்த 3 ABC இந்த 3 கிரேடுக்கான புதிய வீரர்கள் ஒப்பந்த பட்டியல பிசிசிஐ தற்சயமா அறிவிச்சிருக்காங்க. அதன்படி இந்த 3 கிரேட்ல இருக்கிற வீரர்கள் டெஸ்ட், ஒன் டே, T20 இந்த 3 விதமான ஃபார்மேட்லயும் மாற்றி விளையாடுவாங்க. அடுத்து நடைபெற உள்ள 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டி வரைக்கும் டீம்ல கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒப்பந்தம் தெரிவிக்குது.